இப்போ அம்மா உங்களுக்கு தலைமுடி கொட்டாமல் அடர்த்தியா நீளமா வளர்வதற்கு ட்ராண்ட்ரப் வராமல் இருப்பதற்கும் ஹேர் ஆயில் செஞ்சு காட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ 1/4 லிட்டர் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இப்போ ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் காயட்டும். கொஞ்சம் வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த வெந்தயம் வந்து நம்ம வந்து முடியலுக்கு முடி வேர்க்காலுகளுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. நல்லா முடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் முடி நல்லா கொட்டாமலும் நல்லா இது வளர்வதற்கு இந்த வெந்தயம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். மிளகு கொஞ்சம் போட்டுக்குருவோம். நம்மளுக்கு வந்து இந்த தலைவலியெல்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மிளகு கொஞ்சம் போட்டுக்குருவோம். இது மூடி போட்டு மிக்சியில் பவுடர் ஆக்கி கொண்டு வரேன். வேப்பிலை எடுத்திருக்கேன். வேப்பிலை வந்து நல்லா நீங்கள் காய வச்சு லைட்டாக காய வச்சாலும் ஓகே தான். இப்போ அம்மா வந்து நான் அதை வந்து காய வைக்கலை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கிருக்கேன். இதையும் போட்டுக்குருவோம் அதில். இது வந்து கரகப்பிள்ளை வந்து அம்மா வந்து நல்லா நிழலில் காய வச்சிருக்கேன். நீங்கள் காய வச்சாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் பச்சையாகவும் அப்படியே முழுசாக ஃப்ரெஷ்ஷாகவும் போட்டுக்கலாம். இதையும் நம்ம போட்டுக்குருவோம். இது வந்து தலைமுடிகளுக்கு நம்ம கரகப்பிள்ளை வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். இதை மூடி போட்டு மிக்சியில் அடிச்சு கொண்டாரு. இப்போ அடிச்சாச்சு. பசைன்னு இருக்கு. நல்லா நம்ம அடிச்சு வச்சிருந்த இந்த பவுடரை இதில் போட்டுக்குருவோம். நல்லா கொதிச்சுக்கிட்டு வருது எண்ணெய். நல்லா வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பை வச்சு சிம்மில் வச்சு இதை வந்து நம்ம கொதிக்க விடணும். வேப்பிலை, கருவேப்பிலை, வெந்தயம், மிளகு போட்டிருக்கோம். இது பூரா நல்லா உங்களுக்கு நல்லா வெந்து நல்லா இந்த க்ரீன் கலரில் வந்துருச்சு. இதை அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம ஆற விட்டுறணும். இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம நிறுத்துக்குருவோம். இப்போ ஜல்லடை வச்சுருக்கேன். ஜல்லடையில் கீழே வந்து நம்ம ஒரு துணி வச்சுக்கிறணும். துணி வச்சு இதை நிறுத்துருவோம். வந்து நம்ம நிறுத்தாச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் ஊற்றிக்கிடுவோம். எவ்வளோ க்ரீன் கலரில் எவ்வளோ இதாக இருக்கு பாருங்க. அவ்வளோதான்ப்பா, ஹேர் ஆயில் ரெடி ஆயிருச்சு. இந்த ஹேர் ஆயிலை நம்ம வந்து இதை வந்து நல்லா தலையில் அப்ளை பண்ணிடணும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் இல்லாட்டா 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு கெமிக்கல் இல்லாத ஷாம்போ இல்லை சீயக்காய் பவுடரோ போட்டு வாஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஹேர் வந்து உதிர்வது தவிர்க்கப்படும். நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும். நீங்கள் நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறீங்க. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதனால் அம்மா வந்து சேல் பண்ணுற இந்த எண்ணெயை உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.